மேடம், என்னை இன்ஸ்பெக்டர் சார் வர சொன்னாரு. நான் அர்ஜென்ட்டா அவரை பார்க்கணும். அர்ஜென்ட் உனக்கா இல்ல இன்ஸ்பெக்டருக்கா? எனக்கு தான் மேடம். அப்படி என்ன அவ்வளவு அர்ஜென்ட் உனக்கு? போய் அங்க உட்காரு. இன்ஸ்பெக்டர் வெளில போயிருக்காரு, வருவாரு, உட்காரு. எவ்வளவு நேரம் ஆகும்? ஓஹோ, உங்களுக்கு டைம் எல்லாம் சொல்லணுமா? நீங்க அப்பதான் வெயிட் பண்ணுவீங்களா? ராம் சக்கரவர்த்தி வீட்டு விவகார கேஸ் நீதானா? உன்னை விசாரிக்க தான் இங்க இன்ஸ்பெக்டர் வந்துட்டு இருக்காரு. போய் உட்காரு. வந்து உன்னை ஸ்பெஷலா கவனிப்பாரு. போய் உட்காரு. போ போ உட்காரு. இங்க இருக்க பயமா வேற இருக்கே. போக சொல்ற மாதிரி போக சொல்லிட்டு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. சரியான வில்லங்க பிடிச்ச ஆளுங்களா இருக்காங்க. ராம் கண்ணு முழிக்கிறதுக்கு முன்னாடியே எப்படியாவது இங்க இருந்து போயிடணும். ராம் கண்ணு முழிச்சு பேசிட்டாருன்னா அப்புறம் நமக்கு அது அவ்வளவுதான். இப்பவே நமக்கு மரியாதை எல்லாம் போயிடுச்சு. எப்படியாவது எஸ்கேப் ஆயிடணும். மேடம், நான் வந்து 4 மணி நேரம் ஆகுது. இன்னும் இன்ஸ்பெக்டரை காணுமே மேடம். இன்ஸ்பெக்டர் உடனே வாக்கி டாக்கில கூப்பிடலாமா இல்ல வயர்லெஸ்ல கூப்பிடலாமா? இல்ல மேடம், என்ன வீட்டை விட்டு போக சொல்லிட்டாங்க. நான் இப்ப உடனே ரூமை காலி பண்ணி ஆகணும். அதெல்லாம் காலி பண்ணிக்கலாம். இப்போ உன் கதையே காலியாக போகுது. போய் உட்காரு. போ. இன்னும் கொஞ்ச நேரத்துல இன்ஸ்பெக்டர் வந்துருவாரு. அவர் வந்து எல்லாத்தையும் சொல்வாரு. போய் உட்காரு. எல்லாம் போச்சு போச்சு போச்சு, எல்லாம் போச்சு போச்சு. அந்த போலீஸ் சொல்றத பார்த்தாலே தெரியுது என் கதை அவ்வளவுதான். இனி இன்ஸ்பெக்டர் வர வேண்டியதுதான் பாக்கி. என்ன ஜெயில கொண்டு போய் உள்ள வைக்கிறது கன்ஃபார்ம். ஐயோ, என்ன பண்றதுன்னு தெரியலையே. சார், உங்களுக்கு ராமுக்கு எத்தனை வருஷமா பழக்கம்? ஒரு 6 அல்லது 7 வருஷம் இருக்கும் சார். இப்போ நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ராம் வீட்ல தான் சார் தங்கி இருக்கேன். எதுக்காக தங்கி இருக்கீங்க? எனக்குன்னு இருந்த ஒரே அண்ணன் இறந்து போயிட்டாரு. எனக்கு வேற எந்த சொந்தமும் இல்ல சார். அதனால நான் ராம் வீட்ல தங்கி இருக்கேன். ராம் இப்ப எந்த நிலைமையில இருக்கார் தெரியுமா? நான் போய் ஹாஸ்பிட்டல்ல பாத்துட்டு தான் வரேன். அவர் இன்னும் மயக்கம் தெளியாம தான் இருக்காரு. அவங்க ஃபேமிலியில இருக்கிற எல்லாருமே உன் மேல பயங்கர கோவத்துல இருக்காங்க தெரியுமா? தெரியும் சார். அதனால தான் நான் உங்க வீட்டை விட்டு போயிடலான்னு போயிட்டு இருக்கேன்.